நம்ம ஊரில் உள்ள பொண்ணுங்கள்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கை எழுதி வெளியிடுற அளவுக்கே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் வீட்டை விட்டு வெளியே வரதே பெரிய விஷயம். இதில் புக்கை எழுதி வெளியிடுறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நம்ம சிவகாசியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இந்த சாப்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ்ன்ற இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக் ஒரு மியூசிக்குக்கும் காதலுக்குமான ஒரு அழகான கனெக்ஷனை ஏற்படுத்துகிற ஒரு ஸ்டோரி தான். கண்டிப்பாக மியூசிக் மட்டும் இல்லைன்னா காதலும் இருக்காது, அந்த இடத்துல காதலுக்கான நினைவுகளும் இருக்காது. லவ்வாக இருந்தாலும் சரி, லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, அந்த நினைவுகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மியூசிக் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். முகம் தெரியாத ஒருத்தவங்களை கெஃபேல சந்தித்து ரேண்டமாக காதல் வரதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். அப்படியே அவங்களோட சந்திப்பு யதார்த்தமாக இருந்தாலும் அந்த பையனுக்குன்னு ஒரு தனி கெரியர் இருக்கும், அந்த பொண்ணுக்குன்னு தனி ட்ரீம்ஸும் இருக்கும். அப்படியே யதார்த்தமான காதலாக இருந்தாலும் அது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த காதலுக்கும் கவிதைக்கும் மியூசிக்கும் இடையில இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றத நம்ம ஆத்தர் ஸ்ரீஜா செல்வம் அவர்கள் அழகாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த புக் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. மீதி கதையை நீங்களே வாங்கி ரீட் பண்ணுங்கள். என் வாழ்க்கையும் இந்த சினிமா புக்லலாம் வர மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும்னு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்காத நாளே இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் காதல்னு வந்துட்டால் நீங்கள் உங்கள் கெரியரை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் காதலை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ரெண்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களும் இந்த புக் வாங்கி ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களோட டிஎம்கே நான் இந்த புக்கோட லிங்க்கை ஷேர் பண்ணிடுறேன்.